ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான பட்டர்ஃப்ளை சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிஜமாவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் எலும்பு இல்லாமல் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம டூத்பிக் வச்சு சாப்பிடும் போது கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சிக்கனுக்கு இப்போ என்னென்ன மசாலா தடவலான்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். கலர் பவுடர் ஒரு 2 பிஞ்ச் அளவு. லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். விதையோடு உழுந்துருச்சு, விதையை எடுத்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன். சோயா சாஸ் 1/4 டேபிள் ஸ்பூன். தயிர் 1 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கலந்து வச்சுருக்கிற மசாலாவில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அழகாக எடுத்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். மசாலா கலந்து சிக்கன் ஒரு 20 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு நம்ம சீவிட்டு ஸ்லைஸ் போட்டுட்டு வந்துடலாம். உருளைக்கிழங்கு இந்த அளவுக்கு ஸ்லைஸ் பண்ணியாச்சு. நம்ம சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. டூத்பிக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சிக்கனும் உருளைக்கிழங்குல வச்சு இதை குத்தி வச்சு நம்ம பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சிக்கனை எடுத்து உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் பண்ணதுக்கு நடுவில் வச்சு டூத்பிக்கை இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. இதே மாதிரியே எல்லா சிக்கன்லேயும் உருளைக்கிழங்கை வச்சு இதே மாதிரியே குத்தி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனும் உருளைக்கிழங்கும் அழகாக டூத்பிக் வச்சு குத்தியாச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வந்திருக்குல்ல. நம்ம இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியாச்சு. ஒரு சிக்கனை எடுத்து அழகாக பொறுமையாக போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம், நல்ல எண்ணெய் சூடு வரணும்னு அவசியம் இல்லை. மீடியமாக சூடு இருக்கும் போதே நம்ம ஒரு சிக்கனாக போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமை வைக்க வேணாம், மீடியமாக வச்சு பொறுமையாக அழகாக எடுத்து பொரிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு கருகிடக்கூடாது, சிக்கனும் வெந்திருக்கணும். அதுக்காக நம்ம பொறுமையாக பார்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ரெடியாகிருச்சு. இந்த சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். ஹை ஃப்ளேமில் வச்சு கருக்கி போயிடக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு ஸ்லைஸ் நம்ம மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கோம். நடுவில் சிக்கன் வச்சுருக்கிறதுனால சிக்கனும் வெந்திருக்கணும். எவ்வளோ அழகாக வெந்து சூப்பர் கலரில் செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இதை எடுத்து அழகாக ஒரு பிளேட்டில் ஒன்றா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற சிக்கனை அழகாக எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பரான ஒரு ஈவினிங் ரெசிபி செம்மையாக ரெடியாக இருக்குது. அவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. சாஸோடு வச்சு சாப்பிடும் போது யம்மியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.